في شأن بيته إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல ரியார்களின் கூட்டத்தில் ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஷரியத்து சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களாக இருந்தாலும் சுயமாகவும் சொல்லக்கூடாது, பிறர் சொல்வதையும் நாம் கேட்டுவிடக்கூடாது. மாறாக அதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட உலமாக்களிடம் இமாம்களிடம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்பதை நாம் சொல்லி வந்தோம். சாதாரணமாகவே உலகத்துல நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். உலக விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, நேரம் டாக்டர்கிட்ட தான் போவோம். அல்லது ஒரு ஆளுக்கு கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னா நேரம் லாயர்கிட்ட போயிடுவாரு. அல்லது வேற எதாக இருந்தாலும் சரி, ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேரா போயிடுச்சு, அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேரா போயிடுச்சு, ஒரு மொபைல் ரிப்பேரா போயிடுச்சு அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள்ட்ட தான் போய் நம்ம அதை சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, லாயர்கிட்ட போய் எனக்கு நெஞ்சில வலிக்குதுன்னா அவன் என்ன சொல்லுவான்? அல்லது ஒரு ஆளுக்கு கேஸ் சம்பந்தமான ப்ராப்ளம், அவர் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் கேஸ் பிரச்சனை இருக்குதுன்னா அவர் என்ன சொல்லுவார்? அவர் பார்க்குற கேஸ் வேற. இப்போ ஒவ்வொரு துறைகளுக்கென்று அதற்குரியவர்கள் இருக்கிறார்கள். அதுபோன்று ஷரியத்தை பொறுத்தவரை, மார்க்கத்தை பொறுத்தவரை இமாம்கள், உஸ்தாதுமார்கள், ஆலிம்கள் அதெல்லாம் ஓதி இருக்கிறாங்க. 7 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல கிதாபுகளை ஓதி அவங்களுடைய வேலை அதுதான். அப்ப யார் யார் எந்தெந்த துறைகளில் இருக்கிறார்களோ அது சார்ந்தவர்கள்ட்ட போய் நாம் அது சம்பந்தமா கேட்பது போன்று இப்ப மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் வரும் பொழுது முறையாக இமாம்களை அணுகி நம்ம அது சம்பந்தமான தெளிவுகள் நம்ம பெற வேண்டும். கடைசியா சொன்ன மாதிரி எந்த ஆலிம்கிட்ட போய் கேட்கறது, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தலைப்பை நான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இதை சொல்லலைன்னு சொன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுனதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் சுயமாக நம்ம பேசக்கூடாது. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு கேட்கக்கூடாது. நமக்கு மார்க்க சம்பந்தமான தெளிவுகள் கிடைக்க வேண்டும் என்றாலோ அல்லது மார்க்கத்துல ஒரு சந்தேகம் இருந்தாலோ அது சம்பந்தமான ஆலிம்கள்ட்ட போய் நம்ம கேட்கணும். சரி, இப்ப எந்த ஆலிம்கள்ட்ட கேட்கறது ரொம்ப முக்கியமான தகவலும் கூட. உங்களுக்கு யோசிக்கலாம், இது என்ன எந்த ஆலிம்கிட்ட? எல்லா ஆலிம்கிட்டையும் போய் கேட்டுக்கிற வேண்டியது, அதுலேயும் வித்தியாசம் இருக்குதா? எந்த ஆலிம்கிட்ட கேட்க வேண்டும் இருக்கிறது அன்பானவை, அதுலேயும் கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஆலிம்கள்ட்ட கேட்க வேண்டும் என்றால் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை 3 விதமா இருக்கு.
ஒன்று அகாயிது என்று சொல்லக்கூடிய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சொல்லக்கூடிய விஷயத்தை நல்ல முறையில் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்வது, நான் பேசக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும் ஒரு தடவை தான் பேச முடியும், அடுத்த தடவை பேச முடியாது. மார்க்கத்தை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரை 3 விதமான அமல்கள் நம்ம பிரிக்கலாம். ஒன்று அகாயித் என்று சொல்லக்கூடிய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இரண்டாவது அமால் என்று சொல்லக்கூடிய மசாயில்கள், சட்ட திட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இப்படி மசாயில்கள், மார்க்க சட்டங்கள், அமால்கள். மூன்றாவது முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல். இப்படி இஸ்லாத்துல 3 விதமான விஷயங்கள் இருக்குது. இதுல முஆமலாத்தை பொறுத்தவரை, முஆமலாத்துன்னு சொன்னா என்ன? கொடுக்கல் வாங்கல், ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். இது பொதுவானவைகள் தான். ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட, வராசத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வேற பொதுவான விஷயங்கள், இது எல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்டுக்கலாம்? கொடுக்கல் வாங்கல் பொதுவாக எல்லா இமாம்கள்ட்டையும் கேட்டுக்கலாம். இனி இரண்டாவது அமால்கள் என்று வரும் பொழுது, அமல்கள் சம்பந்தப்பட்ட, தொழுகை சம்பந்தமா, நோன்பு சம்பந்தமா, ஜகாத் சம்பந்தமா, ஹஜ்ஜி சம்பந்தமா, குர்பானி சம்பந்தமா, இப்படி மசாயில்கள், மார்க்க சட்டங்கள் என்று வரும் பொழுது நம்ம என்ன மதுஹபில் இருக்கிறோமோ அந்த மதுஹபை அனுசரித்து நம்ம கேட்கணும். இப்போ இதுல பல பேருக்கு மதுஹப்னா என்னன்னு தெரியாது, ஷாஃபினா என்னன்னு தெரியாது, ஹனஃபினா என்னன்னு தெரியாது. அறியாத மக்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து நம்ம அதை சொல்றேன். மதுஹப்புகள் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்து நான் பேசுறேன். இப்ப யார் யார் என்ன மதுஹபை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த மதுஹபை அனுசரிச்சு கேட்கணும். இப்போ ஒரு ஆளு ஷாஃபியா இருக்கிறாருன்னா அவர் ஒரு சட்டத்தை கேட்பதாக இருந்தால் ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையில் அவர் கேட்கணும். ஒரு ஆள் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவராக இருந்தால் அவர் ஹனஃபி மதுஹபை சேர்ந்த அடிப்படையில் சட்டத்தை கேட்க வேண்டும். ஏன்னு சொன்னா மதுஹபுகளுக்கு மத்தியில் சட்ட திட்டங்கள் கொஞ்சம் வேறுபடுது. அது ஏன் வேறுபடுது என்பதை நான் அடுத்த தலைப்பாக நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப சட்ட திட்டங்கள் என்று வரும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கூத்தாநல்லூரை பொறுத்தவரை நம்ம எல்லாம் ஹனஃபியா தான் இருக்கிறோம். ஏன் ஹனஃபியா இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்லுவோம். இப்ப நம்ம ஊரை பொறுத்தவரை எல்லாமே ஹனஃபி தான். இப்ப நம் சட்டங்கள் கேட்கும் பொழுது ஹனஃபி மதுஹபை சார்ந்த அடிப்படையில் தான் நம்முடைய சட்டங்களை நம்ம கேட்கணும். இதை ஏன் நான் சொல்வதற்கு காரணம், சில சமயங்கள்ல பெரும்பாலும் மக்கள்கள் இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு காரணமே இந்த யூடியூப்ல பயான கேட்கறது. யூடியூப்ல பயான கேட்கும் பொழுது ஓதக்கூடியவர் ஆயத்து ஹதீஸ் எல்லாம் ஓதுவார். பட் அவர் எந்த கொள்கையை சேர்ந்தவர் நமக்கு தெரியாது, அவர் எந்த மதுஹபை சேர்ந்தவருங்கிறது நமக்கு தெரியாது. சும்மா காமனா நம்ம கேட்டுருவோம், கேட்டுட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகுவோம். நான் இன்ஷால்லா நான் அடுத்து சொல்லுவோம் உங்களுக்கு. அப்ப சாதாரண முஆமலாத் என்று சொல்லக்கூடிய, நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன, மார்க்க விஷயங்கள், ஷரியத்துடைய விஷயங்கள், அது இமாம்கள்ட்ட கேட்டு நம்ம தெளிவு பெறணும். ஓகே, இப்ப எந்த இமாம்கள்ட்ட நம்ம கேட்டு தெளிவு பெறணும்? முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அது பொதுவா எல்லா இமாம்கிட்டையும் கேட்டுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. மசாயில்கள், நம்முடைய இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் நம்ம என்ன மதுஹப்ல இருக்கிறோமோ அந்த மதுஹபை அனுசரிச்சு நம்ம கேட்கணும். சில இமாம்கள் மதுஹபே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பேர் கைர முகல்லிதுன்னு சொல்லுவாங்க, மதுஹபுகளே பின்பற்ற மாட்டாங்க. அவங்ககிட்டலாம் போய் நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அவங்க மதுஹபுகளை ஆதரிக்கவே மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ் முடிஞ்சு போச்சு, அதோட இருந்து மதுஹபும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸோட போதும். அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன சட்டத்தை கேட்பீங்க? கேட்டுறக்கூடாது. அப்ப நமக்கு மசாயில்கள், மார்க்க சட்டங்கள் நமக்கு விளங்க வேண்டும் என்றால் மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய இமாம்களாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் ஹனஃபி மதுஹப் என்பதின் காரணத்தினால் ஹனஃபி மதுஹபை சட்டங்களை தெரிந்த இமாம்களாக நம்ம இருக்க வேண்டும். நான் சொல்வதற்கு காரணம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒருவர் என்கிட்ட கேட்கிறார், ஹஸ்ரத் நான் பயான்ல கேட்டேன், ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஆடு கொடுத்தா போதுமாமே. கேட்கிறார் பாருங்க, அதுதான் பாராட்டணும். கேட்டதை வைத்து அமல் செய்யாமல் அவர் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு, சொல்றது இமாமும், ஆனா நமக்கு அது மாற்றமா இருக்குதேன்னு அவருக்கு படுது. இப்படிதான் நமக்கு ஒரு சட்டங்கள் மாற்றமாக தெரிய வந்தால்
டக்குன்னு இமாம்கள்ட்ட வெரிஃபை பண்ணியிருந்தோம். அவர் பயான்ல கேட்டு சுயமாக அவர் சொல்லல. அப்ப அவர் பயான்ல அவர் கேட்டிருக்கிறாரு, மொத்த குடும்பத்துக்கும் சேர்ந்து ஒரு ஆடு குர்பானி கொடுத்தா போதும். பயான்ல கேட்டுட்டு என்கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி நான் பயான்ல கேட்டேன், ஒரு ஆடு ஒரு குடும்பத்துக்கே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி? இங்கதான் நம்ம கவனிக்கணும். சொல்லப்பட்ட சட்டம் கரெக்டு தான், சொல்லப்பட்ட சட்டம் கரெக்டு தான். ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஆடு கொடுத்தா போதும் தான். யார்கிட்ட? ஷாஃபி மதுஹப்ல. ஷாஃபி மதுஹபில் ஒரு குடும்பத்துக்கே ஒரு ஆடை கொடுத்தா போதும். ஹனஃபி மதுஹப்ல கொடுக்க முடியாது. ஹனஃபி மதுஹப்ல அப்படி கொடுக்க முடியாது. ஏன் அப்படி கொடுக்க முடியாது? ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் குர்பானி கொடுப்பது சுன்னத்தே முஅக்கதா. ஹனஃபி மதுஹப் பிரகாரம் குர்பானி கொடுப்பது வாஜிப். அப்ப இமாம் ஷாஃபி இமாம் அவரிடத்திலே குர்பானி என்பது சுன்னத்துடைய அந்தஸ்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அது ஏன் அவங்க கொண்டு வச்சாங்க? தனி சப்ஜெக்ட். உசூலுல் ஃபிக்ஹ்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப் இருக்குது. உசூலுல் ஃபிக்ஹ், இந்த ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்களை இமாம்கள் எப்படி எடுத்தார்கள் என்பதற்கென்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. எல்லா மார்சாக்கள்லையும் ஓதி கொடுப்பாங்க. அதை படிச்சு பார்த்தா தெரியும், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் இமாம்களுக்கு இவ்வளவு மூளை கொடுத்திருக்கிறானா, இந்த அளவுக்கு அவர்கள் சிந்தித்திருப்பார்கள் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு மிக அபாரமான முறையில மார்க்க சட்டங்கள் நமக்கு இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு மதுஹபுகளை பத்தி சரியா புரியாததுனாலதான் நமக்கு அங்க கிளாரிபிகேஷன் வருது. அது என்ன ஷாஃபி மதுஹப்ல சுன்னத்தே முஅக்கதா, ஹனஃபி மதுஹப்ல வாஜிப், அது எப்படி? இன்ஷா அல்லாஹ் நான் பிறகு உங்களுக்கு சம்பந்தமா டீடைல்ஸா நான் பேசுவேன். அப்ப ஒரு குடும்பத்திற்கே ஒரு ஆடு போதும் என்பது அது ஷாஃபி மதுஹபுடைய சட்டம். ஏன் அவங்க ஏன் அந்த சட்டத்தை சொல்றாங்க? அவங்க குர்பானி கொடுப்பதை சுன்னத்தே முஅக்கதாங்கிறாங்க. ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் ஒரு ஆடு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய சட்டம் என்ன? வாஜிப். எப்படி வாஜிபோ? யாருக்கு ஜகாத்து கடமையோ, யாரு ஜகாத்து கொடுக்கும் அளவுக்கு சக்தி பெற்று இருக்கிறார்களோ அவங்க அவ்வளவு பேருக்கு குர்பானி கடமைன்ட்டாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப இதன் பிரகாரம் எனக்கு ஜகாத்து கடமை அப்படின்னா நான் தனியா ஒரு குர்பானி கொடுக்கணும். அது மாதிரி என்னுடைய மனைவிக்கு ஜகாத்து கடமை என்றால் அவங்க தனியா ஒரு குர்பானி கொடுக்கணும். என் மகனுக்கு ஜகாத்து கடமை என்றால் அவன் தனியா ஒரு குர்பானி கொடுக்கணும். பண்பான பெருமக்களே, மதுஹபுடைய சட்ட திட்டங்களை அனுசரிச்சு நம்ம கேட்கணும். அப்ப சுருக்கமாக சொல்ல போனால் மார்க்க விஷயங்களை இமாம்கள்கிட்ட கேட்டு தெளிவு பெற வேண்டும். அதே சமயத்தில் மசாயில்கள் என்று சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களாக இருந்தால் நாம எந்த மதுஹபில் இருக்கிறோமோ அந்த மதுஹபை அனுசரிச்சு நம்ம கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். மூணாவது அகாயிது. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த சப்ஜெக்ட்ல நான் பேசுவேன். இப்ப பொதுவாக மதுஹபுன்னு சொன்னா செல்லக்கூடிய வழின்னு அர்த்தம். மதுஹப் ரஹப அதுல இருந்து வந்தது, செல்லக்கூடிய வழி, ரூட். மதுஹபுன்னு சொன்னா வழின்னு அர்த்தம். இந்த மதுஹபுடைய விஷயங்களை பார்த்தேன்னு சொன்னா சில மக்களுக்கு மதுஹபுன்னா என்னன்னே தெரியல. சில மக்களுக்கு மதுஹபுன்னு சொன்னாவே என்னன்னே தெரியல. சில மக்கள் ஆதரிக்கிறாங்க, சில மக்கள் எதிர்க்கிறாங்க, சில மக்கள் குறை சொல்றாங்க, சில மக்கள் சந்தேகத்துல இருக்கிறாங்க. ஆதரிக்கவான்னு தெரியல, எதிர்க்கவான்னு தெரியல. மதுஹபு சம்பந்தமான சில கேள்விகள் அவங்க மனசுல இருக்குது. இப்படி மதுஹபுடைய விஷயத்தில் மக்கள் பலவிதமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சில பேர்கிட்ட சில சட்டங்களை கேட்கும் பொழுது நம்ம அவங்கள்ட்ட கேட்ட நீங்க என்ன மதுஹபு, முதல்ல அதுதான் நம்ம கேட்கணும். யாராவது நம்மளோட சட்டத்தை இப்ப நம்ம கூத்தாநல்லூரை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, எல்லாமே ஹனஃபி தான். யாராவது போன் பண்ணி கேட்கிறாங்க அல்லது வெளியூர்கள்ல கேட்கிறாங்கன்னா முதல்ல நீ என்ன மதுஹபுன்னு தான் கேட்கணும். அப்படி ஒரு ஆள் கேட்கும் பொழுது நான் என்ன மதுஹபுன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னாரு, மதுஹபா அப்படின்னா என்னன்னு தெரியலையே. நான் இது குறையாக சொல்லவில்லை, மக்களுக்கு அது போய் சேரல. மதுஹப் என்றால் என்ன, மதுஹபுகளுடைய அவசியம் என்ன, மதுஹபுகள் ஏன் உருவானது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரல. சில மக்களுக்கு சேர்ந்தாலும் அவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பிறகு சொல்லுவோம். இப்ப சில பேர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது நீ என்ன மதுஹபுன்னு கேட்ட, மதுஹபா அப்படின்னா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. சில பேர்கிட்ட கேட்டா நான் முஸ்லீம்ங்கிறான். நீ என்ன மதுஹபு? நான் முஸ்லீம்ங்கிறான். சில பேர் நான் லெப்பேங்கிறான், சில பேர் நான் உருது முஸ்லீம்ங்கிறான். என்னோட மதுஹபுன்னா என்ன தெரியல அவங்களுக்கு.
சில பேர்கிட்ட கேட்டா அல்லாஹ் ரசூல் எந்த மதுஹபு, இது வேற லெவல்ல இருக்குது. சில பேர்கிட்ட கேட்டா நீங்க என்ன மதுஹப்னு கேட்டா அல்லாஹ் ரசூல் என்ன மதுஹபு அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. சில பேர் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் இருக்கும்போது எதுக்கு மதுஹபு, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் இருக்கும்போது எதுக்கு மதுஹபு. இன்னும் சில பேர் குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, அல்லாஹ் ஒண்ணு, ரசூல் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணு, அது என்ன மதுஹப் மட்டும் 4? நியாயமான கேள்வி தானே. மதுஹபு 4 மதுஹப் தானே. ஷாஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹபு, ஹம்பலி மதுஹபு, மாலிகி மதுஹபு, 4 மதுஹப் இருக்கு. கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இத தெரியாம கேட்கிறாங்களா அல்லது தெரிஞ்சு எதிர்க்கிறாங்களா? அல்லாஹு அலம். நம்ம அது தேவையில்லை. என்ன கேட்கிறாங்க, குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, அல்லாஹ் ஒண்ணு, ரசூல் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணு, அது என்ன மதுஹப் மட்டும் 4? இப்படி சில பேருடைய கேள்வி. இன்னும் சில பேர் கேட்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை பின்பற்றணுமா இமாம்களை பின்பற்றணுமா, அல்லாஹ் ரசூலை பின்பற்றணுமா இமாம்களை பின்பற்றணுமா. இன்னும் சில பேர் முன்னோர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, முன்னோர்களை எல்லாம் இமாம்கள் அவங்களை எல்லாம் சஹாபாக்களை எல்லாம் பின்பற்ற கூடாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹு காலு பல் நத்தபிஉ மா வஜதனா அலைஹி ஆபாஅனா அப்படின்னு ஒரு ஆயத்து வரும். அந்த ஆயத்துல முன்னோர்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்து யார் சம்பந்தமா சொல்லப்பட்டுச்சுங்கிற தகவல் வேற, இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல முன்னோர்களை எல்லாம் பின்பற்ற கூடாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி இமாம்களுக்கு, அவங்க எல்லாம் முன்னோர்கள்ல கட்டுப்பட்டவங்க தானே, எப்படி அவங்களை எல்லாம் பின்பற்றுறது? இப்படி எல்லாம் பல விதமான கேள்விகள் வரதை நம்ம பார்க்கலாம். அன்பான பெருமக்களே, முதல்ல மதுஹபுகள் எப்படி வந்தது, மதுஹபுகள் எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்குவோம். இனி அந்த மதுஹபு சம்பந்தமாக வரக்கூடிய கேள்விகள் என்னங்கிறத நம்ம புரியணும். ஏன்னா இதை நான் சொல்வதற்கு காரணம், நமக்கு மதுஹபுகள் மார்க்கத்தை இமாம்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்ம கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி. இன்னைக்கு நமக்கு மார்க்க சட்டங்கள் ரொம்ப லேசா தெரியுதுன்னா, அன்னைக்கு இமாம்கள் செய்த அவருடைய தியாகங்கள் தான் இன்னைக்கு நமக்கு மார்க்கத்தை ரொம்ப லேசா நம்ம விளங்க முடிகிறது. அன்பான பெருமக்களே, முதல்ல ஒரு விஷயத்தை, நம்ம அடிப்படை விஷயத்தை விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எந்த மதுஹபு அப்படின்லாம் கேட்கிறாங்கல்ல, முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். ரசூலுல்லாஹ் இருக்கிற வரை மதுஹபுக்கு வேலையே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வரை, ஏன்னா அந்த மதுஹபுகள் ஏன் உருவானது, எப்படி உருவானது அப்படிங்கிற அந்த விளக்கம் தெரியாததனுடைய விளைவுதான் ரசூலுல்லாஹ் எந்த மதுஹபு, சஹாபாக்கள் எந்த மதுஹபு என்ற கேள்விகள் எல்லாம் வருது. அப்ப அதெல்லாம் முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வரை மதுஹபுகளுக்கு வேலையே இல்லை. ஏன்னா எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சஹாபாக்கள் நேர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது எந்த மதுஹபுக்கு வேலை கிடையாது. ஏன்னா ஆளின் நாள் அழகு ராஜான்னு சொல்லுவோம் இல்லை, எல்லாவற்றிற்கும் நாயகமே தீர்வாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கேள்விகள் வருமோ அத்தனையும் நேர ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது அப்புறம் வேற யாரு தேவைப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது வேற யார்கிட்டயே போய் கேட்க முடியுமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வரை மக்கள் யார்கிட்டையும் போய் எதையுமே கேட்டது இல்லை, கேட்கவும் கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். இப்போ மக்கள் தன்னுடைய சந்தேகங்கள், கேள்விகள், அது இது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. நல்லா புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற வரை சஹாபாக்கள் யார்கிட்டையும் போகல, நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்துருவாங்க எந்த சந்தேகங்களா இருந்தாலும். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்கள் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு இமாம்களை தேர்ந்தெடுத்தாங்க. உதாரணத்திற்கு சொல்ல போனால், மக்கால ஏதாவது சந்தேகங்கள் தேவையா, மக்கா வாசிகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, ஸைத் இப்னு சாபித் இருந்தாங்க,
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். மக்கள் யார்கிட்டயுமே போகல. ரொம்ப திறமை வாய்ந்த சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்தார்கள். ஆனா எந்த சஹாபியும் இன்னொரு சஹாபியை தேடி போகலையே. கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது யார்கிட்டயுமே போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு மக்கா வாசிகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களாம். மக்கால மக்களுக்கு ஏதாவது சட்டங்கள் தேவை. நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க, இதை நல்லா கவனிக்கணும். நிறைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு இருந்தார்கள். ஆனால் மக்கா வாசிகள் தங்களுக்கு சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக இப்னு அப்பாஸ் தான் போவாங்களாம். மதீனா வாசிகளுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அவங்க ஸைத் இப்னு சாபித்தில் தான் போவாங்களாம். அதே மாதிரி கூஃபா வாசிகளுக்கு மார்க்க சட்டங்கள் தெரியவில்லை என்றால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் தான் கேட்பார்களாம். பஸ்ரா வாசிகளுக்கு மார்க்க சட்டம் தெரியவில்லை என்றால் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்பார்களாம். இங்கேயே 4 மதுஹப் வந்துருச்சு. இங்கேயே 4 மதுஹப் வந்துருச்சு. என்ன ஷாஃபி ஹனஃபி அப்படிங்கிற பேரு தான் இல்லை. நம்ம எப்படி ஷாஃபி ஹனஃபி மதுஹப்னு சொல்றோமோ இந்த மதுஹபுடைய பேரு தான் இல்லையே தவிர சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு சந்தேகங்கள் வரும் பொழுது ஒரு இமாமை தேடி தான் போனாங்க. எந்த இமாம்கிட்ட வேண்டுமானு கேட்டுக்கொள்ளலாம், அப்படி கேட்கல. மக்கா வாசிகள் ஸைத் இப்னு சாபித்திட்ட கேட்கல, மதீனா வாசிகள் இப்னு அப்பாஸ் கேட்கல. எல்லாமே சஹாபாக்கள், எல்லாமே நேர்வழி பெற்றவர்கள். நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள் மதுஹப் சம்பந்தமா. மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் தங்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது இப்னு அப்பாஸ், மதீனாவில் உள்ளவர்கள் தங்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது ஸைத் இப்னு சாபித், அதே போன்று கூஃபாவில் மக்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத், பஸ்ரா வாசிகளுக்கு சந்தேகம் வரும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தான் கேட்டாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம். இனி சஹாபாக்கள் வஃபாத் ஆனதுக்கு பிறகு மக்கள் யார்கிட்ட கேட்டாங்க? ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு சஹாபாக்கள் இந்த 4 பேர்கிட்ட கேட்டாங்க. இனி சஹாபாக்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு தாபியீன்களுடைய காலம். தாபியீன்கள் சொன்னா சஹாபாக்களுக்கு அடுத்த காலம், சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபியீன்கள். அவங்க காலத்தில் நிலைமை என்ன? மக்கா வாசிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தேவைப்பட்டால் அத்தா இப்னு அபி ரபாஹா அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, ரவாஹாட்ட போய் கேட்பாங்களாம். சஹாபாக்கள் இருக்கும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் வஃபாத்தாக ஆனதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் மக்காவாசிகளுக்கு சந்தேகம் வரும் பொழுது அத்தா இப்னு ரவாஹா அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களாம். மதீனா வாசிகளுக்கு சந்தேகம் வரும் பொழுது சயீத்னு சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட போய் கேட்பார்களாம். கூஃபா வாசிகளுக்கு சந்தேகம் வரும் பொழுது இப்ராஹிமுன் நஹஇ அவங்கள்ட்ட போய் கேட்பார்களாம். பஸ்ரா வாசிகளுக்கு சந்தேகம் வரும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் கேட்பார்களாம். ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயம் புரியுதா? குர்ஆன்ல தான் எல்லாம் இருக்குது, அப்புறம் எதுக்கு இமாம்கள் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா? குர்ஆன் ஹதீஸ்ல தான் எல்லாம் இருக்குது, அப்புறம் ஏன் இமாம்கள்? இவங்கெல்லாம் ஏன் இமாம்கள்ட்ட போயிருக்கிறாங்க? அன்றைய காலகட்ட மக்கள் சஹாபாக்கள் அதற்கு பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் சிறந்த பொற்காலம் என்று நாயகத்தினால் அறிவிப்பு செய்யப்பட்ட அந்த மக்கள் கூட தனக்கு மார்க்க சட்டம் தெரிய வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்குதே, நம்மளே எடுத்து புறத்திக்கிற வேண்டியதுனே. எதுக்கு இப்னு அப்பாஸ் போகணும்? எதுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் போகணும்? எதுக்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஏன் போகணும்? குர்ஆன் ஹதீஸ் தான் நம்ம கையில இருக்குது. இன்னைக்கு அப்படித்தானே சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு இமாம்கள்? இது அன்னைக்கு சஹாபாக்கள் யோசிக்கலையே. அன்னைக்கு தனக்கு பிரச்சனைகள் என்று வரும் பொழுது சஹாபாக்களும் சரி, சஹாபாக்களுக்கு அடுத்த செட்டு தாபியன்களும் சரி, குர்ஆன் ஹதீஸ் நம்ம கையில இருக்குது, நம்ம ஏன் இமாம்கள்ட்ட போனோம் அப்படின்னு அவங்களும் நினைக்கல. மக்கள் சந்தேகங்கள் கேட்டு வரும் பொழுது இப்னு அப்பாஸோ ஸைத் இப்னு சாபித்தோ அல்லது அப்துல்லா இப்னு மஸ்ஊதோ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரும் என்கிட்ட எதுக்கு வரீங்க? எங்கள்கிட்ட எதுக்கு வாரீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது தானே, எதுக்கு எங்கள்கிட்ட வரணும்னு அவங்க சொல்லவும் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, நம்ம ஏன் இமாம்கள்ட்ட போய் கேட்கணும் அப்படின்னு இவங்களும் நினைக்கல. இவர்களிடம் கேட்டு வரும் பொழுது ஏன் எங்கள்கிட்ட வாரீங்க? குர்ஆன் ஹதீஸ் உங்கள்கிட்ட இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஹதீஸ் உங்கள்கிட்ட இல்லையா? நீங்க அதை பார்த்துக்கிற வேண்டியது தானே, ஏன் எங்கள்கிட்ட வாரீங்க? அவங்களும் சொல்லல.
பண்பான பெருமக்களை ஒரு விஷயத்தை நல்லா புரியணும். பொதுவாகவே இந்த மதுஹபுகளை மறுக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, குர்ஆன் ஹதீஸ்ல தான் எல்லாம் இருக்குது, அப்புறம் எதுக்கு இமாம்கள்? குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாமே இருக்குது, நமக்கு அதை புரிய தெரியணுமே. குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாமே இருக்குது, இல்லாத விஷயங்கள் எதுவும் இல்லை, நமக்கு அது புரிய தெரிய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பண்பான பெருமக்களே, சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் அதற்கு பிறகுள்ள காலகட்டத்திலும் நிறைய மதுஹபுகள் வந்தது, நிறைய மதுஹபுகள். இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக்கின் மதுஹப் மட்டும் அல்ல, நிறைய மதுஹபுகள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மதுஹபை உருவாக்கினார்கள். அத்தா இப்னு அபி ரவாஹா அவங்க ஒரு மதுஹபை உருவாக்கினாங்க. சயீத் இப்னுல் முஸய்யப் அவங்க ஒரு மதுஹபை உருவாக்கினார்கள். இமாமுனா கஸ்ஸாலி அவங்க ஒரு மதுஹபை உருவாக்கினாங்க. அது போன்று இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி அவங்க ஒரு மதுஹபை உருவாக்கினார்கள். நிறைய மதுஹபுகள் வந்தது. ஆனால் கடைசியாக நிலைத்து நின்றது இந்த 4 மதுஹபு தான். கடைசியாக நிலைத்து நின்றது இந்த 4 மதுஹபுகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 4 மதுஹபுகளுக்கு மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைவேற செய்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திற்கு பிறகு ஆரம்பிச்ச மதுஹபுகள் மறுமை நாள் வரை போயிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவு உன்னதமான மதுஹபுகளாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய இந்த 4 மதுஹபுகள் ஹனஃபி மதுஹபுங்கிறோம். இந்த ஹனஃபி மதுஹபை உருவாக்கியவர்கள் இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹனஃபி மதுஹபை உருவாக்கியவர்கள் யாரு? இமாமுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க யார்கிட்ட படிச்சாங்க தெரியுமா? அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய பெரிய சஹாபிட்ட தான் இவங்க மார்க்க கல்வியை கற்றுக்கிறாங்க. யாரு? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாலிக் மதுஹபினுடைய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க நாஃபி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம்கிட்ட தான் கல்வி கற்றிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி மதுஹபை உருவாக்கியவர்கள் இமாமுனா ஷாஃபி. இவங்க உஸ்தாத் யாரு தெரியுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலி மதுஹபினுடைய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களுடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபி. சாதாரண மாணவர்கள் அல்ல அன்பான பெருமக்கள். நமது இமாம்கள் எல்லாம் சாதாரண மாணவர்கள் அல்ல, பெரும் பெரும் இமாம்கள். இமாம்கள் சட்டங்களை எடுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல. இன்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 4 மதுஹபுகள் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் என்ற அந்த 4 மதுஹபுகளை அல்லாஹ் இன்னைக்கு வர அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் இவர்கள் சட்டங்களை எடுப்பதற்காக வேண்டி பெரும் தியாகம் செஞ்சிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மூலவியாதி. ஒரு கட்டத்தில் அவர்கள் மார்க்க சட்டங்களை எழுதி அதுல கவனம் செலுத்த அவங்களுடைய ரத்தம் எல்லாம் பைஜாமால நனைஞ்சு செருப்பு வழியா கீழே ஓடுமா. இமாம்கள் எங்க இருக்கிறார்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டுச்சு. கவர்மெண்ட்ல உயர்ந்த பதவி முடியாதுன்ட்டாங்க. என்னுடைய தொழில், என்னுடைய வேலை மார்க்கத்தை சரி செய்வதுதான். ஒரு சமயம் அவங்க கனவு ஒன்று காண்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு காண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை சுத்தம் செய்வது போன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கபரை சுத்தம் செய்வது போன்று கனவு காணுகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷரீஃபை சுத்தம் செய்வது போன்று நான் கனவு கண்டேன். அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை சரியாக நீங்கள் பிரித்து எடுப்பீர்கள். ஏன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலகட்டம் உண்மையான பொய்யான ஹதீஸுகளை பூரா ஷியாக்கள் உள்ள விட்டானுங்க. உண்மையான ஹதீஸ்களோடு நிறைய பொய்யான ஹதீஸ்களை உள்ள விட்டுட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரிச்சு எடுத்தாங்க. அவ்வளவுதான். இமாம்களுடைய சேவைகள் சாதாரண சேவைகளா? பெருமைப்படணும். நான் ஹனஃபின்னு சொல்றது பெருமைப்படணும். நான் எந்த மதுஹபும் இல்லைன்னு சொல்றது கேவலம். நான் ஒரு ஹனஃபி என்று சொல்வதில் பெருமைப்படணும். ஏன்? நம்ம எந்த மதுஹபை சேர்ந்தவர்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்த அந்த சீதேவினுடைய மதுஹபில் இருக்கிறோம். அவ்வளவு சேவைகள் செய்தவர்கள் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. என்னுடைய வேலை மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வது மட்டும்தான். கவர்மெண்ட் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்டாங்க. ஜெயில கூட்டு 100 கசையடிகள் கொடுத்தார்கள். 100 கசையடிகள் கொடுத்தார்கள். மார்க்கத்திற்காக வேண்டி அடி வாங்கியவர்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜெயில அவ்வளவு அடி வாங்கி இருக்கிறாங்க.
அவ்வளவு அடி. குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா? அந்த காலகட்டம் கடுமையான காலகட்டம். குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லைன்ட்டாங்க, தனி சப்ஜெக்ட் அது. குர்ஆன் மஹ்லூக்குன் அம் கைரு மஹ்லூக்குன், குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார்கள், படைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல. கலாமுல்லாஹி கைரு மஹ்லூக்குன், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு, அது படைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாதுன்றாங்க. என்ன அடிங்கிறீங்க, என்ன அடி! அடிச்சு ரத்தம் எல்லாம் ஓடுது, ரத்தம் எல்லாம் ஓடி ஜெயிலில் அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் தெளிந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது நோன்பு வச்சிருக்கேன்னாங்களாம். நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னார்களாம். பக்கத்துல ஒரு கைதி இருப்பாங்கல்ல, அவன் கேட்டானா, எதுக்கு உங்களை இந்த அளவுக்கு அடி அடின்னு அடிக்கிறாங்க, என்ன காரணத்திற்காக வேண்டி அடிக்கிறாங்க? இல்ல, ஒரே ஒரு கையெழுத்து என்கிட்ட கேட்கிறாங்க, ஒரே ஒரு கையெழுத்து என்கிட்ட கேட்கிறாங்க. என்ன? குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்கன்னா உலகம் பூரா பரப்பிடுவானுங்க. ஏன்னா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் வேர்ல்டு லெவல்ல உள்ள இமாம், அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, முடியாது. அப்ப அந்த ஜெயில உள்ள திருடன் சொன்னா, ஒரு கையெழுத்து தானே போட்டிருக்கலாமே, ஒரு கையெழுத்து தானே போட்டிருக்கலாமே. அப்ப அவங்க கேட்டாங்க, நீ எதுக்குப்பா அங்க வந்தேன்னு, நீ எதுக்கு ஜெயில வந்த? திருடுனே, அதனால வந்த. திருடுனேங்கிறத ஒத்துக்குருவியா? நீ இதெல்லாம் திருடி இருக்கிற, திருடுனேங்கிறத நீ ஒத்துக்குருவியா? அதை எப்படி ஒத்துக்குருவேன்? நீ ஏன் திருட்ட ஒத்துக்க மாட்டேங்கிற? நான் சத்தியத்துக்கு முரணா நான் கையெழுத்து போட முடியுமா? சத்தியத்துக்கு முரணாக நான் கையெழுத்து போட முடியுமான்னு ஒரு கட்டத்தில் 2 கைகளையும் கட்டி வைத்து அடிக்கிறார்கள். பைஜாமா கலந்துடுச்சு. மக்கள் பூரா சுத்தி நிக்கிறாங்க, மக்கள் பூரா சுத்தி நிக்கிறார்கள். 2 கைகளும் கெட்டப்பட்டிருக்கிறது. அடி அடின்னு அடிக்கிறாங்க, பைஜாமா கலருது. மக்கள் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே என்னுடைய மறைவிடத்தை நீ வெளிப்படுத்தி விடாதே, என்னால கெட்ட முடியல, 2 கைகளும் கெட்டப்பட்டிருக்கிறது, என்னுடைய மறைவிடத்தை நீ வெளிப்படுத்தி விடாதே என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். பைஜாமா அப்படியே நிக்குது, ஃபுல்லா கலந்துடுச்சு. கலண்ட பைஜாமா அப்படியே நின்றது. மார்க்கத்திற்காக வேண்டிய இமாம்கள் பட்ட சேவைகள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இதே பிரச்சனை. குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா? இந்த பிரச்சனையில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மொட்டை அடிச்சு கழுதையில ஏத்தி ஊர் ஊரா சுத்த வச்சாங்களாம். முகமெல்லாம் ரத்தம், முகமெல்லாம் ரத்தம். கழுதையிலிருந்து கொண்டு சொன்னார்களாம், அனமாலிக் இப்னு அனஸ், அனமாலிக் இப்னு அனஸ், ஃபமன் யஅரிஃபுனி அஅரிஃபுனி, நான் தான் மாலிக், என்னை தெரிந்தவர்களுக்கு நான் யார் என்று தெரியும். ஏன்னா அடிச்சு ரத்தம் பூரா முகத்துல ஓடுது, யாருன்னே தெரியல. கழுதையில கூட சொல்லிட்டு போனாங்களாம், நான் மாலிக் சொல்கிறேன், என்னை தெரிந்தவர்களுக்கு நான் யார் என்று தெரியும், என்னை தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், நான் மாலிக், குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல. அன்பான பெருமக்களை, மக்கள் எல்லாம் இவ்வளவு இமாம்கள் இவ்வளவு சேவைகள் செய்துதான் இன்னைக்கு நமக்கு சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. சரி அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு மதுஹபை தான் நம்ம பின்பற்றி, ஏதோ நேற்று வந்தவன் இன்னைக்கு வந்தவன் அல்ல. நாம் பின்பற்றக்கூடிய இமாம்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய ரசூலாலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள், அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள், நேரான சத்திய பாதையில் இருப்பவர்கள் என்பது எவ்வித சந்தேகம் இல்லை. அவர்கள் எப்படி எல்லாம் சட்டங்களை எடுத்தாங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம பிறகு சொல்லுவோம். ஆக நான் சுருக்கமாக சொல்ல வந்தது, மார்க்க சட்டங்களை பொறுத்தவரை நாம் எந்த மதுஹபை சேர்ந்தவர்களாக இருக்கிறோமோ அதை அனுசரித்து நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.